குறிப்பா 28 டிஎம்சி இன்னும் நமக்கு கிடைக்கணும். 31 டிஎம்சியில் 3 டிஎம்சி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 28 டிஎம்சி இன்னும் நமக்கு கிடைக்கணும். ஆனால் ஒன்னே ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி அது. இங்கேயும் காங்கிரஸ் இருக்கு, அங்கேயும் காங்கிரஸ் இருக்கு. ஆனால் மேகதாதுவை பற்றி அதிகமாக பேசுகிறோம். மேகதாது நிச்சயமா வரக்கூடாது, வராது. அது தொலை நோக்கில் உள்ள ஒரு திட்டம். ஆனால் இன்னைக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கையில் இல்லை. ஆனால் அதை பற்றி யாரும் பேச மறுக்கிறார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் அரசியல் ஆக்குறதுக்கு பதிலாக உரிமை எங்கே உடனே கிடைக்க வேண்டுமோ அதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்னைக்கு நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனியாக போகக்கூடாது, எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை கூப்பிட்டு போக வேண்டும். ஏன்னா இது எல்லாருக்குமான கடமை. சும்மா காங்கிரஸ் தலைவர் ஒருத்தரை தாக்கி பேசுறதும், மற்றவர்களை தாக்கி பேசுறதும், நீ ராஜினாமா செய்வியா, நான் ராஜினாமா செய்வேனா, இப்படியெல்லாம் சவால் விட்டு கொண்டு இருப்பதை விட தயவு செய்து இங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் நமக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும். இதில் திரிக்கிறது வேற. ஏன்னா அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் முந்தானேத்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. டெல்டா பாலைவனமாகிவிடும் மேகதாது கட்டப்பட்டால், இது மத்திய அரசை நான் கண்டிக்கிறேன். இது என்னடா, இவங்க ஆட்சி கர்நாடகாவில் இவங்க ஆட்சி செய்கிறாங்க, இவங்க அவங்களுக்கு கோரிக்கை வைக்க மாட்டாங்களாம். ஆக இதை அரசியல் செய்வதை விட்டுவிட்டு தமிழகத்திற்கான அவசியமான உரிமையில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, இதை நம்ம பாரத தேசத்தை போராட்ட களமாக ஆக்குவதை நான் முதலில் எதிர்க்கிறேன். மத்திய அரசு உங்களது கோரிக்கைக்கு செவிமடுத்து மற்றவர்களுக்கு அது பிரச்சனை வந்துவிடக்கூடாது. எப்படி உங்களுக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறதோ அதே போல இந்த நாட்டில் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த அமைதித்தன்மையை கெடுக்கும் அளவிற்கு எந்த போராட்டம் நடைபெற்றாலும் அது நிச்சயமாக அனுமதிக்கப்படக்கூடாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால மறுபடியும் போராட்டம் என்று எடுத்தால் அது நல்லதல்ல. கோரிக்கைகள் வைக்கலாம், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இன்னும் போராட்டமாக எடுத்து சென்றீர்கள் என்றால் அதில் பின்புலத்தில் பல சூழ்ச்சிகள் இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.